ரிஷபராசி. ரிஷபராசி பசிக்கு தேவையான உணவும், பாசத்திற்கு தேவையான உறவும், உலக வாழ்க்கை உயர்வு பெற தேவையான பொருளாதாரம், வீட்டின் தாரமும் செல்வ சீராக வளமும் நலமும் பெற நிலை பெற்று வாழும் நேயர் ரிஷபராசி. அதாவது ரிஷபம்னாலே காலபுருஷனுக்கு 2. அப்ப காலபுருஷனுக்கு 2 அப்படின்னாலே 2ஆம் இடம் எதை குறிக்கிறது? ஜோதிட துறையில தனத்தை குறிக்கிறது. அப்ப தனம், தானியம், கீர்த்தி, சகிதம், வண்டி, வாகனம், மனை, எல்லா குடும்பம் எல்லாவற்றுக்கும் கிவ் டு த லாட் ஆஃப் ரெஸ்பான்ஸ். எல்லாமே அதிகமான மதிப்புள்ள இடம். அது எவ்வளவு நாளைக்கு? இந்த 27 முடியும். அடுத்து உங்களுக்கு வருது விரைச்சனை வந்து கொண்டு நெருங்கி பயமுறுத்திட்டு இருக்காங்க. அதை பற்றி கவலையே பட வேண்டாம். நிச்சயமாக ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த இந்த குரு பயிற்சி ஒரு மகத்தான குரு பயிற்சி. இவ்வளவு நாள் உங்களுடைய குரு உங்க ராசிக்கு 2ல இருந்தார். உங்க ராசிக்கு 2ல இருந்தாரு. இப்ப ராசிக்கு 3ங்கிறது ரொம்ப முக்கியம் தான். 3ங்கிறது முயற்சிக்கும், வெற்றிக்கும், இணை நுட்பத்துக்கும், லகுவுக்கும், விளையாட்டுக்கும், சகோதரனுக்கும், தைரியத்துக்கும், எல்லாத்துக்கும் 3ஆம் இடத்துல உச்சம் விட்டா எப்படி இருக்கும்? தசாபத்தி மட்டும் உங்களுக்கு நல்லா இருக்கும். உங்க ஜன்ன ஜாதத்தை எடுத்துக்கோங்க. தசாபத்தி நடக்கும், உங்க ஜன்ன ஜாதத்தை எடுத்துக்கோங்க. அப்ப ரிஷபராசிக்காரவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க. 7ஆம் இடத்தை 5ஆம் பறைய பாக்குறாங்க. 7ஆம் இடத்தை 5ஆம் பறைய பாக்குறாரு. அப்ப ரிஷபத்துக்கு 7ஆம் இடம் விருச்சகம், 5ஆம் பார்வை. அப்போ கண்டிப்பாக குழந்தை பாக்கியம், திருமணம், குழந்தை பாக்கியம். முதலிடம் வந்து திருமணம், குழந்தை பாக்கியம் தான். ஏன்னா 7ங்கிறது மனைவி குறிக்கக்கூடாது, பார்ட்னர்ஸ் குறிக்கக்கூடாது. அப்ப 7, 5ங்கிறது குலதெய்வ வழிபாடு, அறிவுக்கு உரிய இடம், ஆற்றலுக்கு உரிய இடம், வினைக்கு உரிய இடம், ஊழ்வினைக்கு உரிய இடம், கர்மத்துக்கு உரிய இடம், குலதெய்வத்துக்குரிய இடம், ஞானத்துக்குரிய இடம், பூர்வ புண்ணியத்துக்குரிய இடம். அப்ப பூர்வ புண்ணியத்துக்கு 5ஆம் இடம் அப்ப எப்படி இருக்கும்? கண்டிப்பா 12 ராசிக்காரங்களும் குலதெய்வ வழிபாட மறக்காம வழிபடும். நிச்சயமாக எத்தனை சிவனை, எத்தனை பெருமாளை, எத்தனை ராகவேந்திரா, எத்தனை கும்பிட்டாலும் நமக்கு மெயினான இருக்குது குலதெய்வம். குலதெய்வம் ரொம்ப மஸ்ட், அதை மறந்துடாதீங்க. அடுத்து நிச்சயமாக ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சி கண்டிப்பாக வெற்றி ஸ்தானத்தில் இருக்கிறதுனால கடந்த காலத்தை விட இதுக்கும் உங்க தசாபுத்தியை மட்டும் சப்போர்ட்டா வச்சுக்கணும். தசாபுத்தி மட்டும் கொஞ்சம் சப்போர்ட் கரெக்டா வச்சுக்கோங்க. தசாபுத்தி தான் ஒரு மனிதனை உயர்த்துவது, எத்தனை யோக பலனை உயர்த்தாது. அதனால தசாபுத்தி கவனமா இருந்ததுன்னா நிச்சயமாக ரிஷபராசிக்கு பாருங்க. கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம். அடுத்து கிருத்திகை, மிருகசீரிஷம், கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம். கிருத்திகை ஏற்கனவே முருகன் வழிபாடு, அதே மாதிரி ரோகிணி அம்பாள் வழிபாடு, அதுக்கடுத்து மிருகசீரிஷம் முருகன் வழிபாடு. 3 நட்சத்திர அதிபதிகளே நட்புக்குரியவங்க தான். இந்த ரிஷபராசியில மட்டும் பாருங்க, அந்த மேக்சிமம் நிலராசின்னு எடுத்துக்கிட்டோம்னா கவனமா கேட்டுக்கோங்க நேயர்கள். நிலராசி நெருப்பு, நிலம், காற்று, நீர், நெருப்பு, நிலம், காற்று, நீர், நெருப்பு, நிலம், காற்று. இந்த நிலராசின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அந்த நிலராசின பாருங்க கம்ப்ளீட்டா அந்த நட்சத்திர அதிபதி நட்புக்குரிய கிரகமா தான் இருக்கும். அந்த நட்சத்திர அதிபதி நட்புக்குரிய கிரகங்களா தான் இருக்கும். அதுல மாற்று கருத்து இல்லை. அதே மாதிரி ரிஷபத்துல பாருங்க, கிருத்திகை சூரியனுக்குரியது, ரோகிணி சந்திரனுக்குரியது, மிருகசீரிடம் செவ்வாய்க்குரியது, சூரியன், சந்திரன், செவ்வாய். அதே பார்க்க நிலராசி கன்னி, உத்தரம், ஹஸ்தம், சித்திரை, சூரியன், சந்திரன், செவ்வாய். அதே மகரத்தை பார்க்க உத்தராடம், திருவோணம், அவிட்டம். பாத்தீங்களா? நம்ம முன்னோர்கள் கரெக்டா தான் வச்சிருக்காங்க, தவறா எதுவும் வைக்கல. அதனால அந்தந்த திருத்தலங்களுக்கு சென்று ஜென்ம நட்சத்திரம் சென்று வாங்க. ரிஷபராசிக்கு நல்ல நேரம். எந்த புதிய தொழில், புதிய நிறுவனம், புதிய கல்வி, புதிய ஹோட்டல், புதிய வியாபாரம், புதிய டெக்ஸ்டைல்ஸு, மீடியாக்கள், டான்ஸு, அந்த மீடியாக்கள் சம்மந்தப்பட்டது, சினிமா துறை சம்மந்தப்பட்டது, திரைப்படத்துறை, திரைத்துறை, அது என்னது சின்னத்துறை, பெரிய துறைன்னு சொல்றோம் பார்த்தீங்களா? எல்லா வகையிலும் இந்த வருஷத்தை நல்லா பயன்படுத்திக்கணும். இந்த வருஷத்தை நல்லா பயன்படுத்திக்கங்க. நிச்சயமாக உங்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். அதுல மாற்று கருத்து அல்ல.